நாங்கள் என்ன கேட்குறோம், ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு சோப்பு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கொடுப்பாங்க. அது அடுத்த முறை கண்டிப்பாக தீர்மானம். தளபதி அவருடைய ஆட்சியில் ஒவ்வொரு இந்த மகளிருக்கான இலவச பேருந்து பயணம், தூய்மை பணியாளருக்கு காலை உணவு திட்டம் என்றால், இன்றைக்கு இந்த மீஞ்சூர் பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தூய்மை பணியை அதனால் போற்றுதலுக்குரிய பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய பணிக்கு ஈடு இணையான பணி எதுவுமே இல்லை. உங்களுடைய செயலுக்கு என்றுமே மீஞ்சூர் இப்பொழுது நமது ஜெயலட்சுமி தன்ராஜ் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். ஊராட்சி தலைவர் ருக்மணி மோகன்ராஜ் அவர்களே மற்றும் இவர்களெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த நமது உறுப்பினர்கள், வேலை பார்க்கும் தூய்மை பணியாளர் அவர்களே, உங்களை தான் முக்கியமாக வரவேற்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து இப்போது அக்கா ரொம்ப நன்றி. நாங்கள் பட்டினியோட வேலை செஞ்சுருக்கோம். இப்போ டிஃபன் கொடுக்கறதுல ரொம்ப நன்றி. முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை உணவு திட்டம் எங்களுக்கு ரொம்ப மிக பயனுடையதாக இருக்குது. நாங்கள் காலையில் 6 மணிக்கே வந்துடுவோம். 6 மணிக்கு வந்தோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் டிஃபன் சாப்பிட்றதுக்கு 12 கூட ஆகிடும். சில நேரத்தில் டிஃபனே சாப்பிட மாட்டோம். மதியமாக போய் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவோம். அது மாதிரி இருக்கும்போது இந்த காலை உணவு திட்டம்ன்றது தளபதியார் கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி நான் என்ன சொல்கிறது இல்லை, ரொம்ப பயனுள்ள ஒரு திட்டம் இது. எங்களுக்காக இது கொண்டு வந்தது. இதை கொண்டு வந்த முதல்வர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கோபி 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 ராஜா கௌரி, அடுத்த கௌரி கண்ணம் அண்ணா அண்ணாவா கௌரி சொல்லியா பரசுராமா சித்ரா அவங்க உட்காந்து சாப்பிட அதுதான்